வெல்கம் டு ராதிகா கிச்சன். இன்னைக்கு நெய் முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நெய், உப்பு, எண்ணெய், சுடு தண்ணி. இது வந்து 1 கேஜி பச்சரிசிக்கு 1/4 கேஜி பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க மாவு. சுடு தண்ணியில் பிசைஞ்சிக்கிட்டு வந்து நல்லா சாஃப்டாக வரும். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மாவு போட்டுட்டு கொஞ்சமாக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் 50 ml நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கணும். நான் வந்து 1 கேஜி மாவு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாலும் கொஞ்சமாக தான் நான் இதில் சேர்த்து முறுக்கு சுடுறேன். மீதி மாவு அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ அப்போ நம்ம சுட்டுக்கலாம். இப்போ முறுக்கு புளியிறதை எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபுல்லாக இப்படி எண்ணெய் தடவிட்டு எந்த பிளேட் வந்து எந்த முறுக்கு நம்ம சுடுறோமோ அந்த பிளேட் போட்டுட்டு இப்படி மாவு உருண்டையாக அதில் வச்சுக்கணும். இப்படி எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து மாவு போட்டு புளியிறப்போ ஈஸியாக புளியலாம். அதனால தான் ஒரு கரண்டியில் அதுலேயும் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி எந்த சைஸுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸ் முறுக்கு நான் பெரிய சைஸை தான் சுடுறேன். அதனால தான் நான் பெருசாக எடுத்திருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக கூட சுட்டு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக இதை வந்து அந்த எண்ணெயில் விடணும். எண்ணெய் தெளிக்காமல் இருக்கும். அவ்வளோதாங்க. இது திருப்பி போடணும்னு தேவையில்லை. கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான நம்மளோட நெய் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.